நமஸ்தே. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்ட நம்ம கத்துக்க போறோம் ஹிந்தில. சிங்கிள் வேர்டா இருந்தா அதுக்கு ஒரு மீனிங். அதே வேர்ட 2 தடவையா ரிப்பீட் பண்ணோம்னா அது இன்னொரு மீனிங் கொடுக்கும். அதுல சில வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தரேன். நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியும் பச்சா அப்படின்னா குழந்தை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே சில பேர் பச்சா பச்சா அப்படின்னுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா ஒவ்வொரு குழந்தை அப்படிங்கிற மீனிங் கொடுக்கணும். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா என்ன ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். முझे बच्चा बच्चा जानता है, मुझे बच्चा बच्चा जानता है. ஈச் அண்ட் எவ்ரி சைல்டுன்னு அர்த்தம். பார் பார் ஒரு பார் யூஸ் பண்ணீங்கன்னா ஒன் டைம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு தடவை ஏக் பார். அதே பார் பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிக்கடின்னு அர்த்தம். நம்ம சில பேரை சொல்லுவோம் அடிக்கடி இங்க வராது, பார் பார் யஹா மத் ஆவோ, பார் பார் யஹா மத் ஆவோ. கலி கலின்னா ஈச் அண்ட் எவ்ரி எல்லாரையும் எல்லாருக்கும் அவரை தெரியும் அப்படிங்கறத கலி கலி ஃபேமஸ். அடுத்தது ஏக் ஏக். ஏக் ஏக்னா ஒவ்வொரு அப்படிங்கிற அர்த்தம். துமாரா ஏக் ஏக் பாத் சஹி ஹை. உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்ட். நம்ம சொல்லுவோம்ல நீ பேசுற தனி உண்மைதான் அப்படின்றோம்ல, அந்த மெத்தட். துமாரா ஏக் ஏக் பாத் சஹி ஹை அப்படின்னு சொல்ல பார்த்து அக்செப்ட் பண்றோம் நம்ம அவங்கள அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு வேர்டு வர சொல்ல அதுக்கு ஒரு மீனிங். அதே வேர்டை 2 தடவையா நம்ம ரிப்பீட் பண்ண சொல்ல அது ஒரு மீனிங் கொடுக்கும் ஹிந்தியில. இது கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸா தெரியும். இதுக்கெல்லாம் தான் அங்க எடன் பிரிட்ஜ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கத்துக்கலாம். தன்யவாதம்.